அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அந்த 1 மார்க்ஸ் கன்டினியூ பண்ணலாம். தமிழ் எழுத்துக்களில் டேஸ் எழுத்துக்களுக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னா தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்களுக்கு மட்டும் இணை எழுத்துக்கள் இல்லை. ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. ஐ எனும் எழுத்தின் இணை எழுத்து ஈ. இது ஏற்கனவே போட்டிருக்கோம். ஐக்கு வந்து ஈ, அவ்வுக்கு வந்து ஊ. இது ஏற்கனவே இணை எழுத்துக்களில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் கூட இருக்குது, பாருங்கள். இதில் இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து இப்போ தான் பார்த்தோம். ஆயுத எழுத்துக்கு தான் இணை எழுத்தே இல்லை. அப்போது அக்குக்கு தான் இணை எழுத்து இல்லை. அடுத்தது தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், நண்டு, வண்டு. அப்போ இந்த வென்றான், இதை தப்பு. தவறான சொல்லை வட்டமிடுக. அடுத்தது நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது. நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது அளபடை. நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அளபடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதில் தான் கெடுப்பதுவும் இல்லைன்னா ஈல முடியும், இந்த மாதிரி அதில் முடியும். இதுதான் அளபடை. அப்போ நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது அளபடை. ஆ இ உ இது தெரியும், அடிக்கடி கேட்குறாங்க. இந்த சுட்டு எழுத்துக்கள் பார்த்துக்குங்க. ஆ இ உ என்பன சுட்டெழுத்துக்கள். இதுவும் சுட்டெழுத்துக்கள். நம்ம தனியாக ஒரு இது போட்டோம், பார்க்காதவங்க பாருங்கள். சுட்டெழுத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. சொல்லின் உள்ளேயே நின்று சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது செய்மை சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. இதெல்லாம் ஈஸி தான். அடுத்தது சொல்லின் புறத்தே நின்று சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. புறத்தேனா புறச்சுட்டு, அவ்வளோதான். இதில் வந்து கன்ஃபியூஷனுக்குலாம் வேலையே இல்லை. அருகில்னா அண்மை சுட்டு, புறத்தேனா புறச்சுட்டு. அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது என்னென்னா, அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுற்றெழுத்து ஊ. ஆனால் இப்போ நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறதில்லை. இப்போ நம்ம எது யூஸ் பண்ணுறோன்னா ஆவு ஈவும் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் தான் இந்த ஊவை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே வீடியோ தெளிவாக போட்டிருக்கோம், பாருங்கள். வினா எழுத்துக்கள் 5. எய்யா அவோ ஏ. அது ஞாபகம் வச்சுங்க. எய்யா அவோ ஏ. சொல்லின் அகத்தே நின்று வினா பொருளை தருவது அகவினா. சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. அகத்தே நின்ற வினா பொருளை தருவது அகவினா. புறத்தே நின்று வினா பொருளை தருவது புறவினா. அடுத்தது மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கு. அண்மை சுட்டு. மேட்ச் பார்த்துக்குங்க. அண்மை சுட்டு. அண்மை சுட்டு வந்து இவன் இம்மரம். செய்மை சுட்டு அவள் அவ்வீடு. சுட்டு திரிபனா அந்த இந்த வரும். சுட்டு திரிபனாவே அந்த இந்த. அகவினானா எது யார் ஏன். இது எல்லாமே ஒரு வீடியோவை போட்டிருக்கோம், பாருங்கள். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்து எய்யா.